வெறுமனே பார்த்து கொண்டிருப்பது என்பது ஒரு விதமான கவனம் தான். மேலோட்டமான கவனம். மேலோட்டமான கவனம் என்றால், எதிலும் ஈடுபடுவதற்கான ஒரு உந்துதல் இல்லாத கவனம். சும்மா பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு எறும்பு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்குது. இப்ப நான் பார்க்குறேன்னா, ஜஸ்ட் அந்த எறும்ப பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த எறும்பு அங்கேருந்து கிளம்புது. ஸ்லோவா அப்படியே நகர்ந்து, நகர்ந்து, நகர்ந்து போகுது. டிராவல் பண்ணி ஒரு 1 மீட்டர் போயிடுச்சு. இவ்வளோதான். அந்த எறும்பு போய் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. அந்த பார்வையில். அந்த பார்வையில செயல்கள் செய்வதற்கான இன்டென்ஷன் எதுவுமே இல்ல. வெறுமனே பார்க்குறோம். இதுதான் சாட்சி பாவனையில நடக்குது. நடக்கணுன்றத புரிஞ்சுக்கணும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாப்ல நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பஸ் வர வேண்டிய தேவை இருக்குது. இத்தன நம்பர் பஸ் வரணும்னு. இப்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த கவனம் வந்து இன்டென்ஷனோட கூடிய கவனம். என்ன நம்பர் வருது? இது நம்பரா? இது நம்ம பஸ் இல்ல. இந்த நம்பரா? இது நம்ம பஸ் இல்ல. ஓ! இந்த நம்பரா? இந்த பஸ் நமக்கான பஸ். ஏறணும். இப்போ நீங்க உங்களுக்கான பஸ் வராதபோது பார்த்தீங்க இல்லையா? அந்த கவனம் இன்டென்ஷனுடன் கூடிய கவனம். ஓ! இது எனக்கான பஸ் இல்ல. நான் இதுல ஏறக்கூடாது. இப்போ உங்களுக்கான பஸ் இது எனக்கான பஸ் நான் ஏறணும். இப்போ ஏறுறீங்க. இப்போ இந்த கவனம் பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்திருக்கும்போது உங்க பஸ்ஸ நீங்க சூஸ் பண்றதுக்காக எல்லா பஸ்ஸையுமே கவனிக்கக்கூடிய கவனம், இன்டென்ஷனுடன் கூடிய கவனம், ஈடுபாட்டுடன் கூடிய கவனம். இது மேலோட்டமான கவனம் கிடையாது. இது சாட்சி பாவனை கிடையாது. இப்ப அதே நீங்க பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்திருக்கிறீங்க. எந்த பஸ்லயும் ஏறி போற பிளானே இல்ல. சும்மா பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்திருக்கிறீங்க. ஒரு பஸ் வருது. இது இத்தன நம்பர் பஸ். இன்னொரு பஸ் வருது. இது இத்தன நம்பர் பஸ். இத்தன பேர் ஏறுறாங்க, அத்தன பேர் இறங்குறாங்க. இன்னொரு பஸ் வருது. இது இத்தன நம்பர் பஸ். இத்தன பேர் ஏறுறாங்க, இத்தன பேர் இறங்குறாங்க. இந்த கவனம் தான் சாட்சி பாவனை. இந்த வித்தியாசத்த தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னாடி உங்களுக்கு ஏறணும், ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்ற இன்டென்ஷன் இருந்தது. எல்லா பஸ்ஸையும் கவனிச்சீங்க. உங்களுக்கான பஸ் வராட்டி கூட, அது உங்களுக்கான பஸ் இல்லங்கிறதுல உங்க கவனம் இருந்தது. இப்ப நீங்க ஏறுற இன்டென்ஷனே இல்ல உங்களுக்கு. அதனால எல்லா பஸ்ஸையும் ஒரே மாரி தான் பார்க்க போறீங்க. எந்த பஸ்ஸுக்கும் கூடுதலான கவனமும் செலுத்தப் போறதில்ல. எந்த பஸ்ஸையும் கவனிக்காமல் இருக்க போறதில்ல. வெறுமனே பார்த்துட்டே இருக்கு. இந்த கவனங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்மால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதுல 2வது சொன்னேன் இல்லையா? எந்த பஸ்லயும் நான் ஏறலைங்க. நான் பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்திருக்கேன். பஸ்ஸுங்கலாம் வருது. ஏறுறவங்கள பார்க்குறேன், இறங்குறவங்கள பார்க்குறேன். இவ்வளோதான். எனக்கு எந்த பஸ்லயும் ஏறணும் இன்டென்ஷன் கிடையாது. இப்போ பஸ்ஸுல ஏறணுன்ற இன்டென்ஷனோட பார்க்கிறவருடைய பார்வையிலயும் கவனம் தான் வெளிப்படுது. எந்த பஸ்லயுமே நான் ஏற மாட்டேன், ஏற தேவையில்லன்றவருடைய பார்வையிலயும் கவனம் தான் வெளிப்படுது. ஆனா 2 கவனத்துக்கு வித்தியாசம் இருக்கா? இல்லையா? இருக்கு தானே? அந்த வித்தியாசத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார்ம் 3 பண்ணும்போது, சாட்சி பாவனையில் நாம் இருக்கும்போது, நாம் வெளிப்படுத்தக்கூடிய கவனம் என்பது, எந்த பஸ்ஸில ஏறாதவர் ஒருத்தர் வெளிப்படுத்துவார் இல்லையா? அந்த மாரியான கவனம். சும்மா கண்ண மூடி உட்கார்ந்திருக்கிறோம். மூச்சு நடக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எண்ணங்கள் வர்றத நம்ம கவனிக்கிறோம். பாடியில சென்சேஷன்ஸ் வர்றத நம்ம கவனிக்கிறோம். ஒரு வெறுமைத்தன்மை வர்றத கவனிக்கிறோம். தூக்கம் வர்றத கவனிக்கிறோம். வெளியில ஏதோ சத்தம் கேட்குது அத கவனிக்கிறோம். எதுலயுமே நமக்கு செயல் புரிய வேண்டும் என்ற இன்டென்ஷன் கிடையாது. ஜஸ்ட் பார்க்குறோம். ஒரு எண்ணம் வருதா? அந்த எண்ணம் வருது. இது நல்ல எண்ணமா? கெட்ட எண்ணமா? கெட்ட எண்ணம். அவ்வளோதான். ஐயோ! கெட்ட எண்ணம் வந்துருச்சே! அப்டின்ற ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா, நமக்கு கெட்ட எண்ணம் வரக்கூடாது அப்டின்ற இன்டென்ஷன்ல நம்ம உட்காரல. நல்ல எண்ணம் வரணுன்ற இன்டென்ஷன்ல உட்காரல. எண்ணங்கள் வரும். அத பார்ப்போம் அப்டின்ற இன்டென்ஷன்ல இன்டைரக்ட்டா உட்கார்ந்திருக்கிறோம். ஜஸ்ட் பார்க்குறோம். ஸோ இந்த வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசங்கள் புரியும்போது, இந்த ஃபார்ம் 3 இன்னும் கொஞ்சம் டீப்பரா நடக்கும். ஃபார்ம் 3 எந்த அளவுக்கு டீப்பரா, பேலன்ஸ்டா, சரியான டெக்னிக்கோட நடக்குதோ, அந்த அளவுக்கு மனம் 2ல் இருக்கக்கூடிய பதிவுகள் பலமிழந்து போகும். ஆக்சுவலி அதுதான் நம்மளுடைய டார்கெட். ஆனா அந்த டார்கெட்ட அந்த பார்வையில நம்ம வெளிப்படுத்தல. நம்ம நம்ம தியானத்த செய்றதுக்கு முன்னாடி ஃபார்ம் 3 உடைய நோக்கம் அதுதான். ஆனா ஃபார்ம் 3 செய்யும்போது நம்ம கடைபிடிக்கக்கூடிய டெக்னிக்ஸ் உடைய நோக்கம் அது கிடையாது. இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஃபார்ம் 3 ஒரு நோக்கத்துக்காக தான் செய்றோம். ஆனா ஃபார்ம் 3ல செய்யும்போது எந்த நோக்கத்தின் அடிப்படையை கொண்ட பார்வையையும், கவனத்தையும் வெளிப்படுத்தவில்லை. வெறுமனே பார்க்கிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். இது ஒரு மருத்துவம். தியானம் என்பது ஒரு தெரப்பி. இந்த தெரப்பி எப்படியெல்லாம் வேலை செய்யுது?
இந்த தெரப்பிய நமக்கு எப்படி அப்ளை பண்ணிக்கணும்? எப்படி அத செயல்படுத்திக்கணுன்ற நுட்பம் தான் இங்க நம்ம கத்துக்கிறோம். இது எல்லாருக்குமே புரியணும். அப்பதான் ஃபார்ம் 3 வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். செயல் நோக்கங்களுடன் கூடிய கவனத்தில் அனைத்தும் நெருக்கமாகிறது. மனம் ஒன்றும், மனம் 2ம், சக்தி உடலும், பருவுடலும் இணக்கமாகிறது. நெருக்கமாகிறது. எல்லாமே கூடி வருது. ஏன்னா, ஒரு செயல செய்ய போறாங்கல்ல. செயல் நோக்கமில்லாத கவனத்தில், அதாவது சாட்சி பாவனையில் இடைவெளி உருவாகிறது. எல்லாமே விலகி போறாங்க. பொதுவாவே ஒண்ண நீங்க கவனிக்கிறீங்கனாலே, அதுலருந்து தூரம் ஆகுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்பதான் நீங்க கவனிக்க முடியும். இப்ப கிட்ட இருந்து ஒண்ண கவனிக்கிறதுங்கிறது முடியாது. அப்படி தூரமா போனா தான் கவனிக்க முடியும். சுத்தி சுத்தி பார்க்க முடியும். ஓ! இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. சாட்சி பாவனையினுடைய கவனம் இடைவெளியை ஏற்படுத்துகிறது. செயல் நோக்கங்களுடன் கூடிய கவனம் இடைவெளியை இல்லாமல் ஆக்குகிறது. ஏனென்றால் இடைவெளி இல்லாமல் இருந்தால் தான் செயல் புரிய முடியும். இப்ப நம்ம தான் செயல் தப்பு தப்பா புரியிறோமே! சரி நம்மன்னா, மனம் 2டைய தூண்டல்களின் அடிப்படையில செயல் தப்பு தப்பா நடக்குது இல்லையா? இப்ப என்ன பண்ணணும்? இப்ப நம்ம ஸ்கூல்லலாம் பண்ணுவாங்கல்ல. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. என்ன பண்ணுவோம்? 2 பேர் பிரிஞ்சு உட்காருங்க. தள்ளி தள்ளி உட்காருங்க. நீ அந்த பெஞ்ச்ல உட்காரு, நீ இந்த பெஞ்ச்ல உட்காரு. அப்போ ஒழுங்கு ஏற்பட வேண்டும் என்றால், நாம் இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும். ஓவரா நெருக்கமா இருந்ததுனால தான் பிரச்சனையே இப்போ. இப்ப கொஞ்சம் இடைவெளி. இப்போ சாட்சி பாவனையில் இடைவெளி ஏற்படுகிறது. நாம உலகத்துல செயல்படும்போது இடைவெளி இல்லை. சாட்சி பாவனை, உலக செயல்பாடுகள். இந்த 2த்துக்கு இடையில ஏற்படக்கூடிய ஒரு இணக்கம், செயல்பாடுகள்ல வந்து ஒழுக்கத்தை ஏற்படுத்தும். ஒழுங்கை ஏற்படுத்தும். நன்மைகளை ஏற்படுத்தும். மேன்மைகளை ஏற்படுத்தும். இதுதான் சாட்சி பாவனையினுடைய தெரபியூட்டிக் தியரி. பெனிஃபிட் தர்றதுக்கான தியரி சொல்லலாம். ஸோ எவரி டைம் நம்ம சாட்சி பாவனையில இருக்கும்போது, நம்ம என்ன நெனச்சுக்கணும்? நாம இப்போ ஒரு கவனத்த வெளிப்படுத்துறோம். இது செயல் நோக்கங்கள் இல்லாத கவனம். வெறுமனே நம்முடைய உடலிலும், மனதிலும் நிகழக்கூடியவைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். தூரமாக இருந்து, தூரம் இருக்கிறது. இடைவெளி உருவாகி இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஸ்பேஸ் குடுக்குறோம். ஒவ்வொன்னுக்குமே ஒரு டைம் குடுக்குறோம். தனியா இருங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். ஈவன் தோ நம்ம ஒரு ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு படைப்பம்சமாக இருந்தாலும், ஒரு சின்ன ஸ்பேஸ நம்முடைய மனம் ஒண்ணின் ஆற்றலை கொண்டு ஏற்படுத்துகின்றோம். இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் தான் இந்த ஃபார்ம் 3 னுடைய பெனிஃபிட்ஸ். ஃபார்ம் 3 கரெக்ட்டா புரிஞ்சுட்டீங்கன்னா, தியானம் ரொம்ப லேசாயிடும். உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அதாவது நீங்க வந்து நல்லது செய்ய போறீங்க, கெட்டது செய்ய போறீங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்தினால வந்து புஷ் பண்ணப்படுறீங்க. உங்களுடைய விழிப்புணர்வு நிலை குறைஞ்சிருக்குது. எங்கெங்க தவறு நடக்குது, எங்க நம்ம வந்து சறுக்குறோம் அப்படின்றது தெரியும். இயல்பாவே தெரியும்.